பாரதிராஜா வீட்டு பசங்கடா இவனுங்க அப்படின்னா உங்க மேல எல்லாரும் மேலேயுமே எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருக்கும். எப்படி அந்த காலத்துக்கு கெத்தா அப்படின்றது. பாரதிராஜா அசிஸ்டன்ட்னா ராஜா சாருக்கு ஒரு தனி பிரியம். நம்ம பசங்க அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. ஆனா அவர் நடிக்க வச்சு நடிப்பு சொல்லி கொடுப்பாரு, இப்படிதான் நடிக்கணும். அவங்க கூட இப்போ அசிஸ்டண்டா இருந்து பாக்யராஜ் சார் வந்து ஹீரோ ஆக்குறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, அந்த காலகட்டத்தில் நிச்சயமா அது மிகப்பெரிய, அது ஒரு புரட்சி. கல்லுக்குளிரம் வந்துட்டு ஏன்னா நீங்க எல்லாருமே அகைன் ஏடிஸா இருக்கும்போது வந்து அதாவது இந்த யூனிட்டை கவர் பண்ற இன்னொரு கேமரா வெளியில் எடுக்கிற மாதிரி தான் ஹோல் படம். ஆமா, அப்ப தங்குறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மடத்துல நாங்க தங்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது ஒரு சமாதின்னு சொன்னாங்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். 70களோட மிட்ல இருந்து எடுத்துக்கலாம், 76க்கு அப்புறமாவே பாரதிராஜா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி வந்து பல பேரை உருவாக்கி இருக்கு. வந்தவங்க தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல வந்து அந்த முதல் பேட்ச்ல இருக்கிற முக்கியமான ஆட்களை நீங்களும் ஒருவர். ஏன்னா பாக்யராஜ் சார், பாலகுரு சாருக்கு அப்புறமா வந்த மனோபாலா சார் ஆகட்டும், நீங்களாகட்டும், மணிவரன் சார் ஆகட்டும், எல்லாரும், மனோஜ்குமார் சார் ஆகட்டும், சித்ராலட்சுமன் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து படங்கள் கொடுத்து ஹிட் ஆகி தொடர்ந்து இன்னும் அந்த பேர்கள் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஸோ அவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா சேர்ந்தது எந்த அளவுக்கு நீங்க ஒரு பாக்கியமா நினைக்கிறீங்க, ஒரு பிளஸிங்கா நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அது அவர்கிட்ட சேரலைன்னா அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு முதல் வாய்ப்பில் நாங்கள் தேடியே போகலை. அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால, அவர் டேட்டு கிடைக்காதனால சரி அவங்க அசிஸ்டண்ட் வச்சு பண்ணுவோமே அப்படின்ட்டு அவர் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே வந்து ஒரு வேலை அவங்களே ஆஃபர் பண்ணாங்க. நாங்கள் எங்கேயும் போய் நாங்கள் கேட்கவே இல்லை. கிரெடிட் அதுக்கு ஒரே காரணம் வந்து சார்கிட்ட நாங்கள் வந்து டேரக்டர் சார்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோங்கிற ஒரே காரணம் தான். அதாவது அந்த காலகட்டம் வந்து இப்போ கேபி சார் ஒரு புரட்சி பண்ணாங்க. அதாவது வந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி தங்கிட்ட ஒர்க் பண்ணவங்களை கிடையாது, ஆனால் வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து இப்போ ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர், விவேக் சார், பிரகாஷ் சார் அடிக்கிட்டே போகலாம் கதாநாயகிகள் அந்த மாதிரி. அதெல்லாம் நடிகர்களை தேர்ந்தெடுத்து பண்ணது வேற. அவங்க கூட இப்போ அசிஸ்டண்டா இருந்து பாக்யராஜ் சார் வந்து ஹீரோ ஆக்குறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, அந்த காலகட்டத்தில் நிச்சயமா அது மிகப்பெரிய, அது ஒரு புரட்சி. அது கண்டிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டக்குன்னு ஹீரோ ஆக்குறாருன்னு. முதல் படம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படத்துல இருந்த மாதிரி எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம் வந்துட்டு? ஆமாம்மா, அவர் வந்து டைரக்டர் சார் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தியே ரொம்ப பெரிய பேர் வாங்கினவர். அவர் வந்து ஒரு ரா ஹேண்டை எப்படி டீல் பண்ணணுங்கிற டெக்னிக் அவருக்கு தான் தெரியும். பாலச்சந்தர் மாதிரி, பாரதிராஜா சார் மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய புட்டனா சார்கிட்ட ஒர்க் பண்ணவர் எங்கள் டைரக்டர். ஆமாம், அவர் அந்த மாதிரி அவர் நிறைய புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு புட்டனா சார். ஸோ அந்த வழியில் கொஞ்சம் ரொம்ப துணிச்சலாக வந்து எங்களையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு அவர் தான் வர்றாருன்னு எங்களுக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதேமாரி ஹீரோயின் அப்படித்தான் வந்து சினிமாவே வந்து அவங்க பார்த்துருப்பாங்களா, தமிழ் படமே பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ரதி அக்னிஹோத்ரி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் அவர் நடிக்க வச்சு நடிப்பு சொல்லி கொடுப்பாரு, இப்படி தான் நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்களுக்கு விளக்கி, அதுவும் வில்லேஜுக்கே அவங்க போயிருக்க மாட்டாங்க, அவர் சிட்டிலேயே வளர்ந்தவங்க. அந்த அட்மாஸ்பியர்லேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை அவர் கொடுத்தாரு. அது வந்து அது யூனிவர்சிட்டிங்கிறது அதுதான், அங்கே எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணலாம். அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். நீங்கள் அவர் உங்களோட சீனியர் அவர் பாக்யராஜ் சார். அந்த முதல் படம் கங்கை மனசன் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார் இல்லையா அவருக்கு? அவர் தான் மஸ்ட். எங்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு, விகடன் பேசும்போது வந்து நான் தான் முதல் சாய்ஸாக இருந்தேன், கடைசியில் பாக்யராஜ் பண்ணுறவர். அதில் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, நானும் அதில் ஒரு சாய்ஸாக இருந்தேன். நல்ல வேளை வந்து பாக்யராஜ் சார் வந்து அந்த புண்ணியம் கட்டிக்கிட்டாரு, இல்லைன்னா வந்து படம் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்காது. அதனால வந்து உங்களுக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இருந்துச்சா? எனக்கு ஆர்வமே இல்லை. ஏன்னா தலையை காட்டியிருக்கீங்க அவரோட படங்கள்ல. ஆமாம்மா, நிறைய படங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன கேரக்டர்ல நாங்களாம் ரெடிமேடாக யாராவது வரலைன்னா நாங்கள் தான் வந்து சப்ஸ்டியூட்டு. அதனால அதை யூஸ் பண்ணுவார். எங்களுக்கு அது ஒரு பெரிய பயிற்சியாக இருந்தது. அது ஒரு பெரிய த்ரில்லான விஷயம் தான். இல்லை, நீங்கள் சொல்ல முதல் படத்துல 16 வயதிலே பாக்யராஜ் சார் வந்துட்டு போவார், ஒரு சின்ன போகிற போக்கில் அடிச்சுட்டு போவார் கமல் சார் கிட்ட வந்து. ஆமாம், ஆனால் உங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு 2-3 சீனில் அப்படி தலையை காட்டிட்டு போவீங்க எப்பவுமே. அதே மாதிரி அவர் கூட வந்து சின்ன சின்ன கேரக்டரில் வருவார். புதிய வார்ப்புகளில் கூட அந்த இதயம் புதிய பாட்டில்
இளையராஜா சார் ஒரு ஹம்மிங் கொடுத்தார். அந்த பாட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. டைரக்டர் சார் சார்கிட்ட, ராஜா சார்கிட்ட, என்னப்பா ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணார். அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே ஒரு இடத்துல கட் பண்ணி அவர் ஒரு வாய்ஸ் கொடுத்தார், ஒரு ஹம்மிங். அது அந்த இடத்துல ரொம்ப பெரிய கிரிப்பாக இருந்தது. அது அந்த மாதிரி அவங்க 2 பேர் காம்பினேஷனில் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஹம்மிங்க்கு யாரோ தேடி பார்த்தா வந்து உடனே விடாயா அந்த வேஷ்டி கூட அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு பேண்ட்டை கழட்டி வேஷ்டியை கட்டி ஷர்ட்டையும் கட்டி ஒரு துண்டை போட்டு வந்து அந்த ஹம்மிங்க்கு ஒரு எப்படி அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக அந்த ஹம்மிங் வந்ததோ, ஆல் சடன் வந்ததோ, அதுமாரி இவர் டக்குன்னு வந்து ஒரு அந்த அந்த மாடு ஓட்டுறவராக நடிப்பார். அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறோமே, அது இந்த கேரக்டர் பண்ணுறோமேலாம் அவர் யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர் அவர். எனக்கு தெரிஞ்சு நிழல்கள் வரைக்குமே வந்து ஃப்ளாப்பே பார்க்காத இயக்குனரை தொடர்ந்து அந்த 5 படங்களுமே வந்து அடிச்சு கண்ணாபின்னு ஓடிச்சு வந்த படங்கள் எல்லாமே. நீங்களாம் அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டீங்க புதிய வார்த்தை. ஆமாம், புதிய வார்ப்புலேருந்து நாங்கள். அந்த யூனிட் எப்படி சார் இருக்கும்? இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாரதிராஜா வீட்டு பசங்கடா இவனுங்க அப்படின்னா உங்க மேல எல்லாரும் மேலேயுமே ஒரு எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருக்கும். எப்படி அந்த காலத்துக்கு கெத்தா அப்படின்ற. அதாவது போயஸ் கார்டனில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்தா கூட அது போயஸ் கார்டனில் வேலை செய்கிறான்ற ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு அதிகப்படியான மரியாதை கிடைச்சது. அது அவர் சாரால தான். கேபி சார் மாதிரி வந்து அவர்லாம் 16 வயதுல நீங்க எப்படி விமர்சனம் எழுதிங்களோ அதுக்கு ஒரு பாராட்டு கடிதம் கேபி சார் எழுதியிருந்தாங்க பாரதிராஜா சாருக்கு. அவ்வளோ பெரிய மதிப்பு அவர் மேல, அவரோட படைப்பு மேல. மற்ற இயக்குநர்கள்லாம் அந்த டைம்ல இவரோட படங்கள் கூடவே நீங்க இருக்கிறதுனால அந்த உரையாடல்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? லைக் ஷூட்டிங் ஸ்பாட்லயோ டிஸ்கஷன்ஸ் அப்ப யாரும் வந்து மீட் பண்றது, கம்போசிங். இப்ப ராஜா சார் எல்லாருக்குமே சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நீங்க பார்த்த ஒரு மறக்க முடியாத மெமரிஸ், உரையாடல்கள் பெரிய அப்ப அந்த சமகாலத்துல இருந்த ஸ்ரீதர் சாரோ இல்ல கேபி சாரோ அந்த டைம்ல பாரதிராஜரோட வந்து நீங்க பாத்திருக்கீங்களா நட்பை? இல்லை, பாலச்சந்தர் சார் வந்து எங்கள் டைரக்டரை வந்து அப்படியே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவார். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் 2 பெரிய இமயங்கள் வந்து ஒரு ஒத்து போய் ஒரு ஒருமித்த கருத்தோட பல விஷயங்கள் சினிமாவில் தொழில் பிரச்சனைகள், அதாவது அந்த சங்கங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்து 2 பேருமே இருந்து பல பிரச்சனை தீர்த்து வச்சுருக்காங்க. அது சினிமாவுக்கு உள்ள மட்டும் இல்லை, சினிமாவுக்கு வெளியவும் அவங்க நட்பு வந்து அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நீங்க அவரை சந்திக்கும் போது பேசியிருக்கீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கேபி சார் பெரிய உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கே ஒரு ஆச்சரியம். சாரை வந்து உண்டி நான் சந்தித்தேன் படம் பண்ணதுக்கப்புறம் உதயகீதம் ஷூட்டிங்காக பெங்களூர் போகிறோம். அப்போது கரிஷ்கா ஹோட்டல் நினைக்கிறேன். அப்போது வந்து என்னை கூப்பிட்டாரு. உங்கள் படம் பார்த்துருக்கேன், நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த உன்னை நான் சந்தித்தனை பற்றி சொன்னது என்னால் நம்பவே முடியல. நம்ம படத்தை கூட இவர் பார்த்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்து அந்த பாராட்டை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இந்த படத்தை பார்த்து எனக்கு அபிப்பிராயம் சொல்லுவார். உங்களோட படங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த 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 செய்தி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. இப்போ என்னதான் வந்து நம்ம வளர்ந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தால் கூட எப்போவுமே இப்போ நீங்கள் எந்த மனிதன் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய இந்த பால்ய பருவம் மறக்கவே மறக்காது. அப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே அதே மாதிரி தான். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ நீங்கள் மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அந்த ஒரு கேங்கு நீங்கள் இருந்தீங்க. எல்லாருமே அதுக்கப்புறம் பெரிய டைரக்டர்ஸ் ஆகிட்டீங்க எல்லாருமே. நீங்கள் அந்த காலகட்டம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து அந்த, ஏன்னா பேக் டு பேக் 4-5 படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 3-4 படங்கள் தான் இருந்திருப்பீங்க. இல்லை இல்லை, நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 7 படங்கள் ஒர்க் பண்ணோம். அது நான் வந்து மனோபலம் மிரட்டுவேன், டேய் உன்னை விட நான் ஒரு நாள் சீனியர் அப்படின்பேன். அவன் வந்து ரொம்ப பேசுவான். ஆனால் ரொம்ப பிரில்லியன்ட்டு, ரொம்ப பேசிக்கலாக வந்து பெயிண்டர், ஆர்டிஸ்ட்டு. அதனால் ஆர்ட்டை பற்றி, மியூசிக்கை பற்றி ரொம்ப அத்துப்படி அவருக்கு. மனோபலம் சரி. அதுக்கப்புறம் 2 படத்துக்கு அப்புறம் தான் மணிவண்ணன் சேர்ந்தார். அவனும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி. அவன் வந்து பேப்பர்லேயே எழுத வேண்டியதில்லை எதையுமே. அது டைலாகே வந்து சொல்லிகிட்டு இருப்போம் அப்படி அந்த கேமரா முன்னாடி இருந்து. அது மாதிரி அபூர்வமான ஒரு படைப்பாளி அவர். அதே மாதிரி சித்ரா லட்சுமணன் எங்களுக்கெல்லாம் சீனியர். அவர் எங்களுக்கெல்லாம் அண்ணா புருஷன். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம அவர்கிட்ட தான் சொல்லுவோம். அவர் டைரக்டர்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிவிடுவார். ஏதாவது நாங்கள் திட்டு வாங்குற நேரத்தில்
அவர் உள்ள வந்து கொஞ்சம் எங்களை காப்பாற்றி. காப்பாத்திராரு. வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பெரிய அண்ணன் மாதிரி அவர். ஆமாம். அதே மாதிரி மனோகரன்னு மனோஜ்குமார்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. பாரதிராஜா சாருடைய மைத்துனர் அவர். மச்சான். ஆமாம். மனோஜ்குமார் அவருடைய டைரக்டருடைய சன்னு பேரையே அவர் தம் பேராக வச்சுக்கிட்டாரு. அவர் பயங்கர சுறுசுறுப்பு. எங்கள் எல்லாரையும் விட வந்து ரொம்ப துள்ளி குதித்து வேலை செய்வார். ஒரு ஒரு அவருக்கு சொந்தக்காரர் மைத்துனர் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் ரொம்ப சகஜமாகவும் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவார். இப்போ எல்லாருமே சொல்றது வந்து ஒரு பெரிய காம்பினேஷன் வந்து வைரமுத்து சாரும் இளையராஜா சாரும் இணைஞ்ச முதல் படம் நிழல்கள் பொன்மாலை பொழுது. நீங்க அதை வந்து கண் கூட பார்த்துருக்கீங்க. கம்போசிங் எல்லாருமே இருந்திருக்கீங்க. அந்த கம்போசிங்கில் நாம இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவர் வந்து அட்லாண்டிக் ஹோட்டலில் தான் அந்த கம்போசிங் ஃபஸ்ட்டு ராஜா சாருக்கு எங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போவும் அந்த தெம்பு மிடுக்கு தான். யார்? வைரமுத்து சாருக்கு. இதை 100 படம் எழுதுன ஒரு மாதிரி தான். பாட்டுக்கு வரும்போதே ஒரு 100 படத்துக்கு பாட்டு எழுதுன மாதிரி தான் அந்த தெம்போடு தான் வருவார். அதுதான் அவருடைய அடையாளமே. அதனால் அந்த முதல் படத்திலேயே எவ்வளவு அனுபவ முதிர்ச்சி இருக்கிற ஒரு கவிஞர் மாதிரி. அவர் சந்தத்துக்கு பாட்டு எழுதி இப்போ பழக்கம் இல்லை. ஆனாலும் கூட அந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த பல்லவி எழுதி கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு பல்லவி. அதை வந்து அனுபவமே இல்லாத அவர் வந்து 10 நிமிஷத்தில் எல்லாரும் மெச்சும்படியான ஒரு பல்லவியை கொடுத்தாரு. அதை பார்த்து தான் இளையராஜா சாரே வந்து மிரண்டு போய், அப்பா இனிமேல் இந்த ஆளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அடுத்த 6 வருஷத்துக்கு அவங்க கூட்டணியில் எத்தனை உங்க படங்கள்லயே பாடல்கள் சூப்பர் பாடலாம் இருக்கு இல்லையா? ஏகப்பட்ட படங்கள் வந்து ராஜா சாருடைய பாடல்களுக்கு விரும்பினவர் அவரும் ஒருத்தர். நிச்சயமா அதில் மறக்கவே முடியாது. அதே படத்துல மடை திறந்துமே அதுக்கப்புறம் ரீமிக்ஸ் ஆகி இன்னைக்கு வரைக்குமே அந்த பாடல் எப்படி பொன்மாலை பெரிய ஹிட்டோ, மடை திறந்து வாலிசாரத்தை கேட்க வந்ததா வாலிசாருடைய வரிகள். அது இன்னொரு பக்கம் அது வேற லெவல்ல இருக்கும். அது வந்துட்டு இல்லையா? இப்படி பாட்டெல்லாம் அந்த படத்துல ரொம்ப பிரமாதமா அமைஞ்சது. ஆனா ஏன் அந்த படம் வந்து வரவேற்பு அதே தெரியலன்னு தெரியல. அதே நாள் தான் வந்து வறுமையின் சிகப்பு வந்தது இல்லைங்களா? எஸ், கிட்டத்தட்ட ஒரே கதை, ஒரே மாதிரி ஒரே ஜானர். ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லைன்றதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல. அது ரொம்ப சரியலிஸ்டிக்காக இருக்கும். அது கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல ஜனங்க அப்படின்ட்டு. ஒரு கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஒரு மெலோட்ராமா ஒரு மாதிரி ரொம்ப சோகமா போய் வர முடியும். நம்ம அது யாருமே லைஃப்ல முன்னேற மாதிரி இல்லாத மாதிரியான ஒரு இதுவா எண்ட் இருக்கும். ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எண்டா இல்லாம இருந்ததுன்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ. தலைப்பே நிழல்கள் அப்படின்றதால அது குறிக்கிற மாதிரி தலைப்பே இருந்துச்சு. அந்த படத்துல ராஜா சார், சந்திரசேகர் சார் கதாபாத்திரமே அதுதான். அதனால ராஜா சார் அதுல நடிக்க அந்த ஒரு ஷாட்ல காட்டலாம் அப்படின்றது யாரோட ஐடியாவா இருந்துச்சு? அது இந்த புது ராகம் படைப்பதில் நானும் இறைவனின்னு வரும்போது ஆக்சுவலா அந்த படத்துக்கு அந்த அந்த காட்சியில சுச்சுவேஷன் சொல்றது நான் தான். ஆமா, இளையராஜா சாருக்கு சுச்சுவேஷன் சொல்றது நான். யாரும் இல்லைன்னா வயா அப்படின்றாரு, அவ்வளவுதான். அது வேற சொக்காயை போட்டுட்டு வந்து உட்கார வேண்டியதுதான். அந்த மாதிரி ஆலோசனை டிசைட் பண்ணாரு. அது எனக்கு ஒரு அந்த பாட்டு கேட்கும்போது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஷூட்டிங். அதாவது அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம நிறைய படங்களில் ஷூட்டிங்ஸ் அதெல்லாமே காட்டுறோம், பார்க்குறோம். சாரி, எடுக்கிறதெல்லாம் கல்லுக்குளிரம் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதில் அகைன் ஏடிஸாக இருக்கும்போது வந்து ஷூட்டிங் யூனிட்டே, அதாவது இந்த யூனிட்டே கவர் பண்ணுற இன்னொரு கேமரா வெளியில் எடுக்கிற மாதிரி தான் ஹோல் படமே. அதாவது ஒரு சினிமா எடுக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து அதில் நடக்கிற விஷயங்கள் தான் படமே. அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்குல்ல என்ன? ஆமாங்க, அது கொல்லேகால்ன்ட்டு கர்நாடகாவில் ஒரு இடம். அங்கே வந்து 30 days 40 days ஒரே நேரத்தில் ஷூட்டிங், ஒரே ஷெட்யூலாக நடக்கும். அப்போ தங்குறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மடத்தில் நாங்கள் தங்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது ஒரு சமாதின்னு சொன்னாங்க. அது 10-20 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது. அந்த மாதிரி அங்கெல்லாம் வசதி இல்லை, ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் இருந்தது. அது டைரக்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் இருந்தது. மற்ற டெக்னீஷியன்ஸ் மற்ற எல்லாமே வந்து இந்த மாதிரி இடங்கள்ல தான். நிவாஸ் சார் ப்ரொடியூஸ் பண்ண படம். அங்கே வந்து அதுதான் அந்த வில்லேஜாக நாங்கள் கலந்து எடுத்த படங்கள் இது.
அது வந்து அதுவும் வந்து நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடையலைங்கிறது தான் ஒரு பெரிய சோகம். பாடல்கள் ஆனா பாடல்கள் எக்ஸ்ட்ரானரி பாட்டு. ஆனா அதுல கூப்பிடுறதுல உங்க பேரை சொல்லி எல்லாரோட பேரை சொல்லி தான் ஆமா, கூப்பிடுவாரு ஆமா, செட்லயே வந்து. கூப்பிடுவாரு. இல்லையா? ஏன்னா எங்களுக்கு அது டிவில அதுக்கப்புறம் பார்க்கும்போதெல்லாம் ஷூட், ஏன்னா ஒரு ஷூட்டிங் லொகேஷன் எப்படி இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்றத சுதாகர் சார் நடிச்சிருப்பாரு, பாரதிராஜா சாரே வந்து படத்துல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. டிஃப்ரெண்ட். அவருக்கு அந்த நடிப்பு ஆசையை தீனி போட்ட படம் சொல்லலாம் ஆரம்ப காலத்துல. ஏன்னா இப்போ பொழுது கட்டினார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமா நிறைய படங்கள்ல அந்த காலகட்டத்தில் நடிகரா வரணும் தான் வந்தார் இல்லையா? ஸோ அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் சொல்லலாமா அது? ஆமா, அவர் அடித்தளத்துல அடிமனசுல அப்படி ஒரு நடிகர் இருந்துகிட்டே இருக்காரு. அதுதான் அவரை நடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் நடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ நீங்க உங்களுடைய பாதையை அமைச்சிக்கிறதுக்கு இல்லை சார். இப்போ ஒரு இயக்குனர், இப்போ நீங்க மணிவண்ணன் சார் எல்லா ஜான்ரஸ்லயுமே படம் எடுத்தாங்க போயிட்டு. மனோபலா சார் வந்து ஆரம்பத்துல ஒரு மாதிரி ஒரு ஹாரர் படங்களை ஃபுல்லாக எடுத்து அப்புறம் அவரும் ட்ராக் மாற்றி எடுத்தாங்க. நீங்க உங்களுடைய சொல்ல ஒரு ஃபேமிலி படங்கள் அப்படின்றது வந்து கே ரங்கராஜ் சார்னாலே ஒரு பிராண்ட் ஒன்று இருந்துச்சு இல்லையா? ஒரு குடும்பங்கள் வந்து ஃபேமிலி லேடிஸ் வந்து பார்க்கக்கூடிய படங்கள், அந்த மாதிரி ஓவர் ஆஃப் ஆக்ஷன்லாம் இல்லாமல் நம்ம தொடர்ந்து, ஆனால் எல்லாம் மியூசிக்கலி பெரிய ஹிட், படமும் பெரிய ஹிட்னு ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 years வந்து ஏகப்பட்ட ஹிட் படங்கள் உங்க பேர்லயே இருக்கு. அந்த பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா இல்லைன்னா வந்து அமைஞ்சதா? ஆமா, படிக்கும்போது ஸ்ரீதர் சாருடைய படங்கள் வந்து ஸ்ரீதர் சார் படங்கள் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. காலேஜ் படிக்கும்போதே ஒரு பக்கம் ஸ்ரீதர் சார், ஒரு பக்கம் ஜெயகாந்தன், இது 2 பேரும் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. நான் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் படங்களில் வர்ற கதைகளை ஸ்ரீதர் சார் பாணியில் எடுக்கணும் அப்படின்னு ஒரு என் மைண்டுக்குள்ளே ஒரு உருவகப்படுத்திக்கிட்டேன் ஒரு விஷயத்த. அதை தான் நான் வந்து என்னுடைய கேரியர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். நாங்கள் வந்து நிறைய அந்த அடித்தடி படங்கள் நான் எடுக்கலை, அது எங்களுக்கு வராதுன்னு கூட சொல்லலாம். பாரதிராஜா சாரே வந்து ரொம்ப ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா ஒரு அப்படி பெருசாக டச் பண்ணது கிடையாது அந்த ரூட். அவர் வந்துட்டு ஆமாம், மோர் சென்டிமெண்ட் வேல்யூ, மோர் சாங் வேல்யூ அப்படியே போயிட்டோம். ஏன்னா இளையராஜா சார் எங்களுக்கு பெரிய பேக் போனோம். அந்த சுமையை அவருக்கு தோளில் தூக்கி வச்சுட்டா நம்ம கம்மன் இருக்கலாம், நமக்கு வந்து பெரிய சுமை பாதி முக்கால் வச்சு சுமை குறைஞ்ச மாரி ஆகிடும். அவர் பாட்டுக்கு சுச்சுவேஷனுக்கு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக ஹிட்டு. ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் படம் நல்லா போகும். அந்த ஒரு இலகுவாக இருந்தது நாங்கள் படங்கள் பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் மேலே ஒரு பொறாமை இருந்திருக்கும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில். அப்போ இல்லை, அதாவது மற்ற உங்க கூட இருந்த நண்பர்கள் படங்களுக்கு கூட வந்து பண்ணி இசை அமைச்சிருக்காங்க. அப்பப்போ வேற வேறு இசையமைப்பாளர்கள் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, சந்தர்ப்ப சூழலாம் சொல்லலாம். ஈவன் பாரதிராஜா சாரே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து இசையமைப்பாளர்லாம் மாறிச்சு. ஆனால் நீங்க டைரக்ட் பண்ணதுல கிட்டத்தட்ட 70-80% ராஜா சார் தான். ஒரு வெகு சில படங்கள் தான் சங்கர் கணேசன், 20 படங்கள்ல ஒரு 15 படங்கள் அவர் சார் பண்ணியிருக்காரு. பாருங்க, 75% கிட்டத்தட்ட வந்து ராஜா சார் தான் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு பொறாமையா இருந்திருக்கு. என்னப்பா ரங்கராஜ் சார் தான் தொடர்ந்து ராஜா சார் எப்படி பண்றாரு மியூசிக் அப்படி. அதெல்லாம் வந்து சார் பாரதிராஜா அசிஸ்டன்ட்னா ராஜா சாருக்கு ஒரு தனி பிரியம். நம்ம பசங்க அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அவருக்கு. ஏன்னா எங்கள் டைரக்டர் சாரோட அவரை மீட் பண்ணும்போது அவங்க பின்னாடி இருக்க பசங்களுக்கும் அவர் ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு. நீங்க சொல்றீங்களா சிச்சுவேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் போய் சொல்ற மாதிரி இருக்கும், நான் ஸ்டாண்டா இருக்கும் போதுன்னு சொல்றீங்களே? ஆமா, இல்ல அந்த படத்துல நீங்க சொல்றது நடிச்சேன். அதான் புரியுது. அந்த சீன்ல வர சீக்வன்ஸ் சொல்றீங்க. பட் ஆனா இருந்திருக்கீங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருந்திருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆமா, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, அந்த காதல் ஓவியத்துல அற்புதமான பாட்டுங்க. சாருக்கு ராஜா சாருக்கு வந்து ஒரு மியூசிக்கல் ஃபிலிம், சங்கராபரணம் மாதிரி ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக இருந்த நேரத்தில் சார் இந்த கதையை சொன்னார். ஒவ்வொரு பாடல்களும் மணிமணியான பாடல்கள், அதுவும் உடலுக்கு இறைச்சவிய நீர் மாதிரி ஆயிடுச்சு அது அந்த படமும். ஆனால் நல்ல வேளை வந்து ராஜா சாருடைய சிந்து பைரவி அது ஒரு பெரிய வாங்கி கொடுத்தது. ஆமாம், அதுக்கு அவருக்கு அது ராஜா சாருக்கு அது ஒரு பெரிய திருப்புண்ணியம் இருந்தது. அது அவருக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்த படம் அது சிந்து பைரவி. அந்த மாதிரி அந்த ஏக்கம் வந்து காதல் ஓவியம்ல இருந்தது. அது நிறைவேறாத ஒரு எண்ணம் வந்து அதில் நிறைவேறிச்சு அவருக்கு சார். மண் வாசனை படம் வந்தபோது வந்து பாண்டியன் ரேவதி அப்படின்ற அந்த ஜோடி வந்து தமிழகம் ரொம்ப பிரபலம். அந்த படமும் பெரிய ஹிட். திருப்பி இமீடியட்டா உங்களோட படத்துல நீங்க அவங்க நடிக்க வச்சிங்க அந்த ஜோடி. ஆமாம் சார், பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒரு படம். பட் அது ரொம்ப நல்லா போன படம். பட் அந்த அளவுக்கு பேசப்படலையோ அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட அது சில்வர் ஜூப்ளி போன படம் தான் அது. ஓ ஆமாம், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அந்த கிளைமேக்ஸில் வந்து நிறைய பேசினாங்க. வந்து
அனுராதா ரமணனுடைய கதை மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. அது கூட நான் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான விஷயம். அந்த படத்தை கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணி தான் என்னை கூப்பிட்டாங்க. நான் தான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன். ஆனால் அனுராதா ரமணன் மேடத்துக்கிட்ட நான் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லி நான் இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ் அதுதான். அதை நான் சொல்லலை. ஆனால் நான் அவங்ககிட்ட கதை கேட்டதுனால அவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, நான் தான் அந்த கிளைமேக்ஸை வந்து அந்த படத்தில் வச்சுட்டேன்ற மாதிரி அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. அது அந்த கதை வசனம் எழுதுனது MS மது. அது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. தெய்வ வாக்கு MS மதுவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். 2-3 படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு அவர். எனக்கு கிழக்கு வாசல் உங்களுக்கே சொல்றீங்க. எழுதியிருக்காரு. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.